ஒரு வழியா கோயிலுக்கு வந்தாச்சு. மேல ராக்காயம்மன் கோயிலையும் பார்த்துட்டோம். ஆனா கொஞ்சம் கூட்டம் அதிகம். ஆனா அங்க தீர்த்தத்துக்கு தான் அதிகம் கூட்டம். சாமியை பாக்குறத விட தீர்த்தத்துக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கு. சாமியை பார்க்க கூட ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருந்தாங்க. தீர்த்தத்துக்கு நிக்குது, கீழே மாடி பண்ணாலும் நிக்குது அது பாட்டுக்கு. அப்புறம் இப்ப முருகனையும் பார்த்தாச்சு. நம்மளோட இங்க ஃப்ரீ தரிசனம்னா கொஞ்சம் கூட்டம் இல்ல, ஃப்ரீ தரிசனம்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கதான் செய்யும். 100 ரூபா கட்டணுங்கிறாங்க, அதுல ஆளே இல்ல. மேக்சிமம் இங்க வந்திருக்க எல்லாருமே தைப்பூசத்துக்காக மாலை போட்டு பழனி போயிட்டு இந்த கேப்ல இங்கிட்டு வரவங்களாதான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் ஆமா அன்னதானம் கூட வேற இருக்கு அங்க. அது இல்ல எனக்கு தெரிஞ்சு மேல இருந்த கோயில் இங்க இருந்த கோயிலை விட பந்தியில் அதிக கூட்டம் இருக்கு. சோறு நாள் நம்ம ஊருக்குள்ள சாமிய பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எல்லாருமே வந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு 4th டைம். புதுசா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்தது இல்ல. நான் போன கோயில்லாம் திருச்செந்தூர், அது கடல், அவ்வளவுதான். இது மலை, புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா இருக்கு. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நிறைய கதை இருக்கு. இது வேற, அது வேற எக்ஸ்பீரியன்ஸ், இது வேற எக்ஸ்பீரியன்ஸ். அது கடல், இது மலை, இது மலை தண்ணி உள்ள போயிட்டு. இதனால எங்கேயாவது அவ்வளவுதான் ஏறி பரவாயில்ல, அதுவுமே ஒரு டக்கிங் ஃபீல் தான் இருந்துச்சு. இதை விட இல்ல வரதை விட போறப்ப இப்ப வேற ஒரு காட்டு வழியில போறோம். ரொம்ப குரங்கிட்ட சண்டை ஓட்டு உன்னை புடிங்கி தின்னா ட்ரை பண்ணி உருண்டு வந்திருக்கணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏறப்ப ஈஸியா ஏறிடலாம். ஏறப்ப ஏத்தம் இருக்கும், இறங்குறப்ப நல்ல அதே லெவலுக்கு நல்ல இறக்கமும் இருக்கு. அப்படியே ரொம்ப போறோம். அது மேலையுமே குரங்கு சேட்டைகள்லாம் நிறையாவே இருந்துச்சு. ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற தைரியம் கூட நம்ம கிட்ட இல்ல குரங்குக்கு. ஏன்னா அவனா குரங்கையே திரும்பி அடிக்கிறான். அதெல்லாம் வேற லெவல். கீழே போறப்ப இல்ல கீழே போறப்ப அது ஒரு காட்டு வழி. சோ அது டக்கிங் மாதிரிதான். அவங்க நீங்க பாக்குறப்ப தெரியும், அதுல தண்ணி ஓடும், ஒரு நல்ல நேச்சர் இருக்கும், பாறையா இருக்கும். நாங்க போன தடவை இங்க வந்தப்ப பாறையில ஏறி விளையாண்டோம். சோ அதை இந்த தடவையுமே கவர் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா பாதியை நாங்க கவர் பண்ணல இந்த தடவை. ஒரு கேமராமேன் கவர் பண்ண லைட்டா 2 மணி நேரத்துல அதெல்லாம் கவர் பண்ணல. நிறைய இருக்கு. இல்ல கேமராமேனே எடிட்டருங்கிறதுனால எல்லாம் தூக்கி வரணும் எனக்கு தெரியும். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். எங்க போற எங்கடா போய் தாண்டி போயிட்டு வா 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 அழைத்து முடியும். நீ கேட்ட மாட்டல யாரா ஃபர்ஸ்ட் மைக்க மாட்டிக்க. சரி ரொம்ப இலக்கிது முடியல. ரொம்ப இலக்கிது முடியல. இந்த போட்டியில ஜெயிச்சது என்ன ஒரு பெருமையா நினைக்கிறேன். சேட்டா ஒரு பெரிய ரன்னிங் ரேசர், அத்லெட். அவர் ஜெயிச்சது எனக்கு ஒரு சொல்லு முடியல. இவ்வளவு இருக்கு, இனிமே குறைச்சுக்கிறேன். முடியல என்னத்த எல்லாத்தையும் சொல்லி அப்படியே நம்ம நம்மளோட பயணத்தை அந்த 2வது உங்களுக்கு சொன்னோம் தெரியுமா.
காட்டு வழி. அந்த பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. இதான் அந்த காட்டு வழி. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 அடி உயரத்துக்கு மேல உட்காரல. இது 10 அடி கூட இருக்காது. 10 அடி 2 அடி இருக்கும். 10 அடி ஒன்னே அவசரத்துக்கு மேல இருக்கியான். நீ இவ்வளவு அவசரமா இருக்கு. இது ஒரு 10 அடிக்கு மேல இருக்கும். இது ஒரு 10 அடிக்கு மேல ஒரு உயரம் இருக்கிற ஒரு மலை. இதுக்கு மேலே ஒருத்தர் போனாப்ல ரன்னிங் ரேஸ் தாண்டி போனாப்ல. உள்ள அவர் சூறாவளி கிளம்பிட்டாரு. நான் மேல போன உச்சிக்கு போகணும்னு. அது எங்க இருக்கு உச்சியை கண்டுக்கிறது தெரியல. நல்ல வேலை அவர் திரும்பி மேல கோயிலுக்கு போல முடிவு பண்ண. அவர் சாமி பாத்துக்கிட்டே இருக்கணும். அவருக்கு இப்ப கண்கொள்ளா காட்சியா இருக்க முடிவு பண்ணிட்டேன். நான் டெய்லியும் இல்ல டெய்லியும் சொல்லு. சாமி போட்டோவா எதுக்கு சொல்லுவேன். ரூம்ல ஒரு சாமி போட்டோ ஒட்டி இருப்பான் பாக்கல. பணமா சொல்லுங்க. மனமா படிக்கிறோம், மனமா செய்கிறோம், மனமா ஓடுறோம். யார கூட்டு அது வேற யார கூட்டு ஓடுறான்னு கேளுங்க. ஓடி வந்தது சொல்றேன். நான் ஓடி அந்த மாதிரி ஓடினா நீ நினைக்க காலேஜ் ஓடி இல்ல. நான் காலேஜ் நீ வேற ஏதோ ஓடில இருக்க. ஓடி வர்றது காலேஜ்ல எதுக்கு ஓடி கொடுப்பாங்க? நீ என்ன பண்ணி கிழிச்சிட்டு உனக்கு ஓடி தரதுக்கு? நான் இதுக்கு போனேன். எதுக்கு அந்த இது அந்த அந்த போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம போனோமா? போதை பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு குவிஸ் போட்டி அதுக்கு ஓடி கொடுத்தாங்கல்ல. இது கிரிக்கெட் மேட்ச் போனோம்ல அதுக்கு ஓடி கொடுத்தாங்கல்ல. இல்ல நம்ம கிரிக்கெட் மேட்ச் போனப்ப ஓடியா? அன்னைக்கு லீவு காலேஜ். இல்ல எவ்வளவு ஒண்ணு காலேஜ் ஓடி எனக்கு தெரிஞ்சு கொண்டுருவேன் நினைக்கிறேன். சரி போற வரல போவோம். அப்படியே பசிக்குது. மணி 2 ஆயிடுச்சு. நம்ம இங்க இருந்து போய் அங்க போய் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயே லேட் ஆயிடுச்சு. நம்மளும் நடக்கிறோம் ரொம்ப நேரமா நடக்கிறோம். ஆனா இந்த அருவியெல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம சாப்பாடே வேணாம், இதையே பாத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருது. இனிமே கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த பாதை எல்லாருமே பாறைக்கு நாங்க வச்ச பேரு என்ன பேரு? ஸ்பைடர்மேன் பாறை. வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா அவர் இந்த பாறையை ரொம்ப லைக் பண்றாப்ல. ஏன்னா அவர் ஜெயிச்ச ஒரே காம்படிஷன் இதுதான். ஜோக் இல்லையா? சோ இது காட்டுப்பாறை தான். ஆனா இது பாறையா இருக்கும். இவர் வரப்ப சொன்னாப்புல ஒரே பாறையா இருக்கு, காலெல்லாம் வலிக்குதுன்னு. ஆனா இந்த மாதிரி பாறையில் நடந்தாதான் நம்ம கால்ல பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கரெக்டா நடக்குமா. அது மாதிரி கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, வாட்டருக்கு நிறைய கிடக்கு. வாட்டருக்கு வித்து காசு கிடைக்குங்க. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எதுக்கு இத சொன்ன? நீ எதுக்கு அத சொன்ன? இல்ல அவர் பாட்டில பார்த்தாலே அவருக்கு கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சு லிக்விட் ட்ரிங்கிங். அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது தம்பி. நம்பாதீங்க. நீயா தான் சொன்ன, நானா சொன்னேன்? அப்புறம் நான் சொன்னேன் ஏதாவது சம்பந்தம். நான் சொன்னேன் லிங்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஸ்மோக்கிங் ரொம்ப இருந்துச்சுன்னா டெத்திங் கன்ஃபார்ம். ஸ்மோக்கிங் ரொம்ப இருந்துச்சுன்னா டெத்திங் கன்ஃபார்ம். அதுல டெத்திங்னா செத்துக்கிட்டே இருப்பீங்க. டெத்திங்னா என்ன? டெத்திங்னா செத்துக்கிட்டே இருப்பீங்க. கொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் டெத்திங். இப்ப நான் கொல்லிக்கிட்டே இருக்கிறது நினைக்கிறேன். டெத்திங்னா செத்துக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா நடியா. கில்லிங்னா தான் நொடியா கொல்றது. டெத்திங்னா கொஞ்சம் கொஞ்சமா சாவுறது. அதான் சொல்றேன், டெத்திங்னா கொஞ்சம் கொஞ்சமா செத்துரு சாகுறது. நீ அப்ப சாவறிய? இப்ப ஸ்மோக்கிங்னால கொஞ்சம் கொஞ்சமா சாவுறாங்க. அது வேணாம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம கண்ணு. ஏன் அதை சொல்றேன்னா இந்த மாதிரி இடத்துல ஸ்மோக்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது பெருசா. ஆனா இங்க பறவை இல்லைன்னு நினைக்கிறேன். பறவை இருந்தா அந்த சத்தமும் இன்னும் சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாருமே இந்த இடத்துல நடக்கல, நாங்க பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். அது இல்லாமனா அந்த அருவி சத்தம் நல்லா கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கேக்குது எனக்கு. இங்க இருந்து கேக்குது, மைக்ல கேக்குதான்னு தெரியல பிரதர். இங்க நல்லா சவுண்ட் கேக்குது. அண்ட் இந்த இது ஏர் வந்து கொஞ்சம் சுத்தமா நல்ல ஒரு இந்த செடி அதெல்லாம் சொன்னாலே நல்லா சுத்தமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே போட்டோசிந்தசிஸ் தான் காற்று அனுப்புதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ டைரக்டா இங்க இவ்வளவு மழை இருக்கிறதுனால டைரக்டாவே நம்ம காற்று சுவாசிக்கிறதே நமக்கு நல்லது. அண்ட் எங்களுக்கெல்லாம் மேக்சிமம் நாங்கெல்லாம் டெய்லியும் காலைல எந்திரிப்போம், காலைக்கு குளிப்போம், மேக்சிமம் குளிப்போம், எப்பயாவது குளிப்போம், காலேஜ் போவோம், வருவோம், படுத்து தூங்குவோம், நைட்டு கேம் விளையாடுவோம், திரும்பி காலைல எந்திரிப்போம். இதான் இந்த ரொட்டீனா இருக்கு. இங்க நடக்கிறப்ப இந்த காத்தெல்லாம் சுவாசிக்கிறப்ப கொஞ்சம் டயர்டா தான் இருந்தோம், நிறைய டயர்ட் ஆகுறோம்.
அண்ட் இதுக்கப்புறம் நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம், வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல மட்டும். ஆனா நான் இந்த மாதிரி வந்தது இல்ல, எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸோட வரது எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அதனால என்ன தெரியல. போயிருக்காப்ல, இதான் பசங்களோட வர்றது இதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்படிலாம் இல்ல, நான் என்ன ஆக்சுவலா வீட்டுல அவ்வளவா விட மாட்டாங்க வெளியே. நான் ஹாஸ்டல்னால இப்ப வந்திருக்கேன். இன்னுமே ஒவ்வொரு வீடியோல வருவேன் கண்டிப்பா. கண்டிப்பா அடுத்த வீடியோக்கு அப்புறம் சான்ஸ் கேக்குறாப்ல. இதெல்லாம் ஒரு படம். நான் பழமொழி சொல்ல நான் பஞ்சாமிர்தம் நினைச்சேன். அப்புறம் தான் ஊருக்கு சொன்னாங்க, கோயிலுக்கு சொன்னாங்க. இல்ல பழமுதி சோலையே பஞ்சாமிர்தம்.